பேராக்கில் தங்கும் சுற்றுப்பயணிகளிடம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 3 ரிங்கிட் கட்டணமாக வசூலிக்கப்படும். அந்த புதிய கட்டணம் 2023ஆம் ஆண்டு தங்கும் விடுதி சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்படும் வேளை அதற்கு மாநில சட்டமன்றம் கடந்த ஆண்டு அனுமதி வழங்கியுள்ளதாக பேராக் மாநில வீடமைப்பு ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினர் சாண்ட்ரியா ஷாய் சிங் தெரிவித்தார். நாட்டிலுள்ள இதர மாநிலங்களிலும் அக்கட்டணம் வெவ்வேறு பெயர்களில் வசூலிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். 2024 பேராக்கிற்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு அந்த கட்டண அமலாக்கம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பேராக் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சேவை தரத்தை மேம்படுத்த அதன் வாயிலாக வசூலிக்கப்படும் தொகை பயன்படுத்தப்படும். எனினும் அந்த கட்டணத்தை வசூலிக்க பேராக் மாநிலத்தில் உள்ள தங்கும் விடுதிகள், ஓய்வு இல்லங்கள், முகாமிடும் தளங்கள், படகு இல்லங்கள், ஹோம்ஸ்டேக்கள் ஆகியவை முதலில் ஊராட்சி மன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் எனவும் தெளிவுபடுத்தினார். நூறு பயணிகளுடன் இந்தியாவின் ஹைதராபாத்திலிருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட தனது விமானம் ஒன்று இயந்திர கோளாறுக்கு ஆளானதை மலேசியன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட MH199 விமானத்தில் திடீரென நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால் புறப்பட்ட இடமான ராஜீவ் காந்தி அனைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பி உள்ளூர் நேரப்படி 3:21 மணிக்கு அது பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகளும் விமான பணியாளர்களும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் இன்னொரு விமானத்தின் மூலம் பயணத்தை தொடர்ந்ததாக மலேசியன் ஏர்லைன்ஸ் அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. இயந்திர கோளாறுக்கு ஆளான விமானம் மேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாலை 12:45 மணிக்கு புறப்பட்ட விமானத்தின் ஓர் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு தீப்பொறி கிளம்பியதாக விமான நிலைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை ஒடுக்க MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுவதை அந்த ஆணையம் இன்று ஒரு அறிக்கையின் வாயிலாக மறுத்துள்ளது. உள்ளடக்கங்களை அகற்ற இதுவரை அந்த ஆணையம் முன்வைத்த கோரிக்கைகளில் 72 விழுக்காடு ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் மோசடிகளை உட்படுத்தியது எனவும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி வரையில் உள்ளடக்கங்களை அகற்றுமாறு MCMC முன்வைத்த 53 விழுக்காட்டு கோரிக்கைகள் ஆன்லைன் சூதாட்டத்தை உட்படுத்தியவையாகும். 19 விழுக்காடு இணைய மோசடிகளையும், 15 விழுக்காடு போலி செய்திகளையும், 6 விழுக்காடு 3R விவகாரங்களையும், 5 விழுக்காடு வன் செயல்களையும் உட்படுத்தியவை என்பதையும் MCMC சுட்டிக்காட்டியுள்ளது. அதனால் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை தடுக்க தமது தரப்பு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை MCMC திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் குறிப்பிட்ட உள்ளடக்கங்களை அகற்றுமாறு டிக்டாக்கிற்கு மொத்தம் 1862 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது இதர உலக நாடுகள் முன்வைத்த கோரிக்கைகளை காட்டிலும் மிக அதிகமாகும். அதே காலகட்டத்தில் இரண்டாவது அதிகமாக 651 கோரிக்கைகளை முன்வைத்த நாடாக ஆஸ்திரேலியா திகழ்கிறது. அதே சமயம் கடந்த ஆண்டு நடுகிலும் மலேசியாவிடமிருந்து மொத்தம் 8600 கோரிக்கைகள் பெறப்பட்டதாக மேத்தாவும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சிங்கப்பூரின் பாசிர் பாஞ்சாங் முனையத்தில் கப்பல்கள் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு மலேசிய கரையோர பகுதி வரை வந்துவிட்டது கண்டறியப்பட்டுள்ளது. 400 டன் அளவுக்கு கடலில் எண்ணெய் கசிந்திருப்பதால் கோத்தாதிங்கி பங்கெராங்கில் உள்ள சுங்காய் ரங்கிட் கடல் பகுதி வரை எண்ணெய் படலம் காணப்படுகிறது. இதையடுத்து கோத்தாதிங்கி கரையோரத்தில் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான ஜொஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன்சுன் தெரிவித்தார். தேவைப்பட்டால் கடற்கரையோர பகுதியை துப்புரவுப்படுத்தும் பணிகள் முடுக்கிவிடப்பட எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த எண்ணெய் கசிவு தூய்மைக்கேடு குறித்து நாட்டின் கடல் மற்றும் கரையோர பகுதிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூரின் செந்தோசா தீவு கடற்பகுதியில் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் பிளாண்டா நாட்டைச் சேர்ந்த வாக்ஸ் மெக்சிமா எனும் தூர்வாரும் கப்பல் சிங்கப்பூரின் எண்ணெய் கப்பலான மேரி ஹானருடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் அந்த சரக்கு கப்பலின் எண்ணெய் டாங்கி சேதமடைந்து எண்ணெய் வெளியேறி கடலில் பரவியது. இதனால் பிரபல சுற்றுலா தலமான செந்தோசா கடற்கரை எண்ணெய் படலமாக காட்சியளித்தது. அண்மையில் கில்லான் இஸ்தானா தாமான் பாக்ய ஜெயாவைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி சுப்பிரமணியம் என்ற ஜோ காணாமல் போன விவகாரத்தை அவரது குடும்பத்தினர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அது குறித்த செய்தி ஜூன் 17ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. இந்த செய்தியை தொடர்ந்து பலர் ஜோவை தேடும் தீவிர நடவடிக்கையில் இறங்கினர். மனநிலை குன்றிய மாற்றுத்திறனாளியான 48 வயது ஜோ இம்மாதம் 3ஆம் தேதி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல தரப்பினர் கில்லான் மருத்துவமனை உட்பட பல இடங்களில் தேடிய போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் ஜோ காணாமல் போன 3வது நாள், அதாவது ஜூன் 6ஆம் தேதி கில்லான் ஆற்றில் அவர் இறந்து கிடந்ததை தொடர்ந்து அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் ஷாலா மருத்துவமனையின் சவக்கிடங்கில் சேர்த்துள்ளனர். ஆனால் இந்த விபரம் அவரது குடும்பத்திற்கு தெரியாததால் அவர்கள் தொடர்ந்து கில்லான் வட்டாரத்தில் தேடிக்கொண்டிருந்ததாக ஜோவின் மைத்துனர் வேணு இன்று வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். இதனிடையே கில்லான் ஆற்றில் விழுந்து இறந்து கிடந்த ஒருவரின் உடல் ஷாலா மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளதாக ஜூன் 18ஆம் தேதி ஸ்லாங்கூர் இந்திய சமூக நலன் மரண சகாய இயக்கத்தின் மூலம் தெரிய வந்ததாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் ஒத்துழைப்போடு ஷாலா மருத்துவமனையில் ஜோவின் உடலை எங்களது குடும்பத்தினர் அடையாளம் காட்டி அதனை உறுதிப்படுத்தினோம். ஜோவின் உடல் நீரில் ஊறியிருந்ததால் அந்த சடலத்தை விரைந்து அடக்கம் அல்லது தகனம் செய்ய வேண்டுமென மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்ததால் இன்று அவரது உடலை பெற்று தகனம் செய்தோம் என வேணு தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் போர்ட் டிக்சனில் உள்ள 4 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் கணவன் மனைவிக்கிடையில் வெடித்த சண்டையில் மனைவி கடுமையாக தாக்கப்பட்ட வீடியோ வைரலாகியுள்ளது. தனக்கு துரோகம் இழைத்ததாக கூறி ஹோட்டலுக்கே சென்று கணவனை அவர் கையும் களவுமாக பிடித்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதில் பிரசவத்திற்கு பிறகு அண்மையில் தான் பத்திய முடித்தவர் என்றும் பாராமல் மனைவியை அவ்வாடவர் கடுமையாக தாக்கினார். கணவர் தாக்கியதில் கன்னத்தில் காயமும் உடலில் பல இடங்களில் வலியும் ஏற்பட்டதாக 38 வயது அப்பெண் தனது போலீஸ் புகாரில் கூறியுள்ளார். இதையடுத்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் அச்சம்பவம் உண்மையில் மே 24ஆம் தேதி காலையில் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போர்ட் டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஐடிஷா முகமது கூறினார். விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் வீடியோவை இனியும் வைரலாக்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார்.